தாய்மார்களே, குழந்தைகளே, இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலைங்கிற கதையை நம்ம பார்க்க போறோம். இந்த பையன் தான் இந்த கதை நாயகன். இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊரை சுட்டுட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. புடிவாதத்துக்கு புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமாங்கிற மாதிரி இவன் புடிவாதத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. ஒரு நாள் அவங்க அப்பா அவரை கூப்பிடுறாரு. அணை உடைச்சி பண்ணதெல்லாம் அழுகாலும் வராது. இப்போ நீ சரியா படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. போய் சரியா படிக்கிற வேலை ஒண்டி பாரு. படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்பா சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளில வராங்க. ராசா, நீ உழைக்கிற மாதிரி தான் ஊருக்குள்ள வேலை போடணும். நீ பள்ளிக்கூடம் போலன்னா ஊரில் உன யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ அதை நல்லா படிச்சுக்கோ. அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரியே அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்கன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். கழுதை எடுத்தா ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். யாராச்சும் விளையாட கரைப்பாங்கன்னு பார்க்குறான். அப்போ எறும்பு அங்கே போயிட்டு இருந்துச்சு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்குது. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நோயெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன். நீ அதை பார்க்குதான் இந்த தேனியிடம் போய் விளையாடு. தேனியே தேனியே, நீ என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படையெடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படையெடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உங்கள் கூட்டத்திலே 1000 தேனீக்களே இருக்கே. நீ ஒரு ஆளு தேனி, நீ குறைஞ்சா போயிடுமா? ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை உனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். தேனியும் போயிடுது. பையன் சிறிது தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்று நிற்குது. மாடே மாடே, நீ சும்மாத்தான் இருக்கிறியே, என் கூட விளையாட வரியா? என்னது சும்மா இருக்கிறேனா? காவடி பாறை சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம். நீ என் முதலாளிக்கு புளி மூட்டை, உப்பு மூட்டை எல்லாம் சுமக்கணும். நீ போய் அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு. ஆமே ஆமே, 4 வீட்டில் கல்யாணம், நாளைக்கு நாய்க்கு அங்கே நம் இங்கே நம் ஓட்டாமாம். நீ என் கூட விளையாட வரியா? என்னை விட வேகமாக ஓடும் முயலோடு எனக்கு போட்டி இருக்கு. அவ்வப்பொழுதும் போக்குவரத்திலும் தவப்பொழுதும் நல்லதும் பாங்கு. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆக வேண்டும். பாடி பாடி குத்தினாலும் பதரும் அரிசி ஆகுமா? ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? அதிர அடித்தால் உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நீ வேணுமானால் அதோ அங்கு படித்திருக்கும் முயலோடு போய் விளையாடு. பையன் சிறிது தூரம் நடக்கிறான். அங்கே முயல் மரத்தின் படுத்து இருக்கிறது. முயலே முயலே, குத்தி கல்லுக்கு என்ன குளிராக வெளியிலாங்கிரி, நீ என் கூட விளையாட வரியா? அகலியில் விழுந்த முயலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி போன தடவை நிழலில் படுத்து தூங்கினால நான் ஆமையில தோற்று போயிட்டேன். இந்த தடவை நான் முந்தி ஆகணும். அதனால நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கே இருக்கிற குட்டிச்சவர் கூட போய் விளையாடு. கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி பையன் விளையாட ஆள் கிடச்சிதுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி குதித்து விளையாடுறான். அது ரொம்ப பழைய சவறு, மலையில் ஊறின சவறு, பொலன்னு உழுவுது. அதுக்குள்ளே இருந்த எறும்பு பூச்சி வண்டெல்லாம் வெளில வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் விதியில போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு தட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். உனக்குத்தான் வேலை இல்லைனா இல்லைனால் நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாம் இப்படி போட்டு வதக்கு. எறும்பு பூச்சி வண்டெல்லாம் மேலே ஏறி நறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டு, அல்றவன் பக்கத்தில் கூட இருக்கலாம், கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு மாதிரி கத்தி கொண்டு ஓடுறான். அமாவாசை அன்னைக்கு எலிக்கு பெருச்சாலிக்கு போகிற இடம்லாம் வழிதாங்கிற மாதிரி மேட்டிலையும் காட்டிலையும் ஏறி குதித்து வழிதாங்க முடியாமல் கத்திட்டு ஓடுறான். அம்மா அம்மா, ஊர் உலகத்திலே எல்லாரும் வங்க வேலையம் பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்க்குறாங்க.
எறும்பு கூட சும்மா தான் இருக்காமல் வேலை பார்க்கு செய்துக. நீ ஐயோ. இனிமேல் நான் சும்மா தான் இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் இருப்பேன். பையன் படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கதையிலிருந்து ஆளுக்கு ஒரு வேலை புரிகிறது. இதுவரைக்கும் இந்த கதையை பார்த்து கொண்டிருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி.